Hence, characterization, identification, classification, and nomenclature are the processes that are basic to taxonomy. Taxonomy அப்படின்ற ஒரு டிசிப்ளினோட பேசிக் ப்ராசஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, taxonomy என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன். கேரக்டரைசேஷன் அதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ், குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்றத வரையறுக்கிறது. செகண்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன், கண்டுபிடிக்கிறது. தேர்டு வந்து கிளாசிஃபிகேஷன், அதை வகைப்படுத்துறது, கிளாசிஃபிகேஷன். அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வைக்கிறது, நேமிங் ப்ராசஸ், அதுக்கு பேர் நாமன்கிளேச்சர். இது நாலுமே டாக்ஸானமியோட பேசிக் ப்ராசஸஸ். டாக்ஸானமி இஸ் நாட் சம்திங் நியூ. இது வந்து புதுசான ஒரு விஷயம் கிடையாது. ஹியூமன் பீயிங்ஸ் ஹாவ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் மோர் அண்ட் மோர் அபவுட் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். பலவித உயிரினங்களை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஆனால் ஆர்வம் மனிதர்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. பர்டிகுலர்லி வித் ரெஃபரன்ஸ் டு தேர் ஓன் யூஸ், குறிப்பாக அவங்களோட சொந்த காரணத்துக்காக. இன் ஏர்லி டேஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நீடட் டு ஃபைண்ட் சோர்சஸ் ஃபார் தேர் பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர். ஆரம்ப காலகட்டத்தில் மனிதர்களுக்கு அவங்களோட அடிப்படை தேவைகளான உணவு, உடை, தங்குற இடம் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஹென்ஸ் தி ஏர்லியஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி யூசஸ் ஆஃப் வேரியஸ் ஆர்கானிசம். அதனால என்ன பண்ணாங்க, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மனிதர்கள் வந்து இந்த உயிரினங்களை எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உயிரினங்கள் எந்த அளவுக்கு எந்த விதத்தில் அவங்களுக்கு பயனுடையதாக இருந்திருக்கு, எந்த பயன்பாட்டின் ரீதியாக தான் வகைப்படுத்துதல் செஞ்சிருக்காங்க. ஹியூமன் பீயிங்ஸ் were since long not only interested in knowing more and more about different kinds of organisms and their diversities, but also the relationship among them. ஒவ்வொரு உயிரினங்களை பற்றின பலவித உயிரினங்களை பற்றியே விஷயங்களை மட்டும் அவங்க தெரிஞ்சுக்க பார்க்கல. அவங்க மேலும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, பலவித உயிரினங்கள் அவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்கு, எந்த அளவுக்கு எந்த மாதிரி இன்ட்ராக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. திஸ் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி வாஸ் ரெஃபர் டு அஸ் சிஸ்டமேட்டிக்ஸ். இதை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக்ஸ். The word systematics is derived from a Latin word systema. சிஸ்டமான்ற ஒரு வார்த்தையில இருந்தா வந்திருக்கு, which means systematic arrangement of organisms. இப்போ systematics அப்படின்னா என்ன? Systematic arrangement of organisms. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸை பற்றி படிக்கிறது மற்றும் அதோட ரிலேஷன்ஷிப்ஸ் among them. முன்னாடி பார்த்தோம்ல, இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சரை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் கரோலஸ் லினேயஸ், அவர் வந்து அவரோட புக் பேரு சிஸ்டமா நேச்சுரே. இது ஒரு முக்கியமான எம்சிக்யூ. லினேயஸோட புக்கு பேரு சிஸ்டமா நேச்சுரே. The scope of the systematics was later enlarged to include இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாங்க, ஐடென்டிஃபிகேஷன், nomenclature and classification. Systematics takes into account evolutionary relationship among or between the organisms. இந்த சிஸ்டமேட்டிக்ஸோட இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் வந்து எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் பரிணாம ரீதியான சம்பந்தங்கள் என்ன, தொடர்பாடு என்ன அப்படின்றதையும் இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சு. எவல்யூஷனரி relationship between organisms. அடுத்து taxonomic categories அப்படின்னு பார்ப்போம். Classification is not a single step process. இது வந்து ஒரு ஸ்டெப் ப்ராசஸ் கிடையாது, பட் இன்வால்வ்ஸ் hierarchy of steps. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இதை அப்ரோச் பண்ணணும், இன் விச் ஈச் ஸ்டெப் ரெப்ரசன்ட்ஸ் அ ரேங்க் ஆர் கேட்டகரி.
Since the category is a part of overall taxonomic arrangement, it is called taxonomic category. And all the categories together constitute taxonomic hierarchy. Each category is referred to as unit of classification, in fact represents a rank commonly termed as taxon. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுல ஒவ்வொரு இந்த ஓவரால் டாக்ஸானமிக் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேரு டாக்ஸானமிக் கேட்டகரி அண்ட் ஆல் த கேட்டகரிஸ் கான்ஸ்டிடியூட் டாக்ஸானமிக் ஹியரார்கி. இது எல்லாமே சேர்ந்தது டாக்ஸானமிக் ஹியரார்கி. ஒரு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் எப்படி எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது டாக்ஸானமிக் ஹியரார்கி. எல்லாத்துக்கும் மேல கிங்டம் இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப கீழே வந்து ஸ்பீசிஸ் இருக்கும், அதுக்கு மேல ஜீனஸ் இருக்கும், ஸ்பீசிஸ் இருக்கும், அதுக்கு மேல ஜீனஸ் இருக்கும், அதுக்கு மேல ஃபேமிலி இருக்கும், அப்படியே மேல போயிட்டே இருக்கிறப்போ ஃபைனலா கிங்டம் வரும். இதெல்லாம் இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் டாக்ஸானமிக் ஹியரார்கி. ஈச் ரேங்க், ஒவ்வொரு ரேங்க்குக்கும் பேரு இதுல டாக்ஸான் அப்படின்னு சொல்லுவோம். டாக்ஸான். Taxonomic categories and hierarchy can be illustrated by example. Taxonomic categories and hierarchy can be illustrated by an example. Insects represents a group of organisms sharing common features like 3 pairs of jointed legs. 3 pairs of 3 ஜோடி சேர்ந்த கால்கள் இருந்துச்சு, அதெல்லாமே இன்செக்ட்ஸ்னு சொல்லிடுவோம். இட் மீன்ஸ் இன்செக்ட்ஸ் ஆர் ரெகக்னைசபிள் கான்கிரீட் ஆப்ஜெக்ட்ஸ். ரெகக்னைஸ் பண்றதுன்னா அவங்க வந்து ஒரு அங்கீகரிக்கிறது. அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் அப்படின்னா 3 pairs of 3 ஜோடி சேர்ந்த கால்கள் இருக்கும், which can be classified thus were given a rank or category. Can you name other group of organisms? Remember, group represents category. ஒவ்வொரு குரூப்பும் ஒரு கேட்டகரி. கேட்டகரி ஃபர்தர் டினோட்ஸ் ரேங்க். கேட்டகரி வந்து ரேங்கை டினோட் பண்ணும். ஈச் ரேங்க், ஒவ்வொரு ரேங்க்குக்கும் பேரு டாக்ஸான். இன்ஃபேக்ட் ரெப்ரசன்ட்ஸ் அ யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஒவ்வொரு டாக்ஸானுமே ஒரு யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். These taxonomic groups, categories are distinct biological entities and not merely morphological aggregates. இதுங்களா இந்த ஒவ்வொரு டாக்ஸானமிக் குரூப்பும் ஒரு டிஸ்டிங்டான, ஒரு தனித்துவமான ஒரு பயாலஜிக்கல் என்டிட்டி, ஒரு உயிரியல் ஒரு என்டிட்டிஸ்ன்றது என்னன்னா ஒரு பொருட்கள் மாதிரி. அண்ட் நாட் மியர்லி மார்பாலஜிக்கல் அக்ரிகேட்ஸ். அதோட வெளிப்புற தோற்றத்தை மட்டும் வச்சு ஒரு குரூப்பா பண்ணது கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு பண்பு இருக்கும். டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ் ஆஃப் ஆல் ஆர்கானிசம்ஸ் ஹேவ் லெட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் common categories such as kingdom, phylum or division, class, order, family, genus, species. இதை பத்தி நம்ம பார்ப்போம். இதுக்கு ஒரு நிமோனிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் நிமோனிக் பார்க்க போறோம். இந்த ஸ்பெஷல் நிமோனிக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு SGFOCDK இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல from bottom to top போறோம். கீழே இருக்கக்கூடியது வந்து ஸ்பீசிஸ், அதுக்கு மேல ஜீனஸ், அதுக்கு மேல ஃபேமிலி, அடுத்து F, அடுத்து O ஆர்டர், அடுத்து கிளாஸ், டிவிஷன், டிவிஷனுக்கு இன்னொரு பேர் தான் ஃபைலம், கே வந்து கிங்டம். இதுதான் டாக்ஸானமிக் ஹியரார்கி. இந்த இதுல தான் இருக்கும். இப்போ ஹியூமன் பார்த்தீங்கன்னா ஹோமோசெப்பியன்ல ஹோமோங்கிறது ஜீனஸ், செப்பியன்ங்கிறது ஸ்பீசிஸ். ஃபர்தர் கிளாஸஸ்ல நம்ம என்னன்னு பார்ப்போம் அதை பத்தி.
இதுதான் நிமோனிக். இந்த நிமோனிக் ஃப்ரீ டைத்தில் சொல்லி பாருங்க. SGFOCDK கண்டினியூஸாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த நிமோனிக் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். சில டைம் கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம். கிங்டம்க்கு அடுத்து கிளாஸ் வருமா, ஆர்டர் வருமா, ஃபேமிலி வருமா, இல்லை இந்த கரெக்டான ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம். ஆல் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் இன் பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டம்ஸ் ஹாவ் ஸ்பீசிஸ் அஸ் த லோவஸ்ட் கேட்டகரி. ஸோ இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இந்த ஸ்பீசிஸ் தான் லோவஸ்ட் கேட்டகரி. ஸ்பீசிஸ்னா என்னன்னு பார்ப்போம். டாக்ஸானமிக் ஸ்டடீஸ் கன்சிடர் அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் வித் ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் அஸ் ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸ்னா அடிப்படை ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய உயிரினங்களை ஒரு குரூப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஸ்பீசிஸ். ஒன் ஷுட் பி ஏபிள் டு டிஸ்டிங்யூஷ் ஒன் ஸ்பீசிஸ் ஃப்ரம் அதர் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்டிங்க்ட் மார்ஃபாலஜிக்கல் டிஃபரன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கம், புலி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே கேட் ஃபேமிலியை சேர்ந்தது, பூனை வகையை சேர்ந்தது, பூனை குடும்பத்தை சேர்ந்தது. ஆனால் புலி வேற ஒரு ஸ்பீசிஸ், சிங்கம் வந்து வேற ஒரு ஸ்பீசிஸ். சிங்கத்துக்கு பேரு பாந்தரா லியோ, டைகருக்கு பேரு பாந்தரா டைக்ரஸ். இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லெட் அஸ் கன்சிடர் மாஞ்சிஃபரா இண்டிகா. மாஞ்சிஃபரா இண்டிகானா மாமரம், சொலானம் டிபரோசம் அப்படின்னா உருளைக்கிழங்கு, பாந்தரா லியோ லயன் அர்த்தம். ஆல் த்ரீ நேம்ஸ் இண்டிகா, டிபரோசம் அண்ட் லியோ இதெல்லாமே ஸ்பெசிஃபிக் எபித்தட்டா. நம்ம பைனாமியல் நாமன்கிளேச்சர்ல 2 நேம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஜென்ரிக் நேம், அது வந்து ஜீனஸை குறிக்கும், எழுதி பார்த்துருவோம். பைனாமியல் நாமன் கிளேச்சர்ல 2 நேம் இருக்கும். ஒன்று ஜெனரிக் ஆர் அது வந்து ஜீனஸ் நேம், இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக், அது ஸ்பீசிஸை குறிக்க எபித்தட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாஞ்சிஃபரா இண்டிகாங்கிறது ஒரு ஸ்பீசிஸ் எபித்தட், ஸ்பெசிஃபிக் எபித்தட். டிபரோசம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் எபித்தட். லியோங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் எபித்தட். All the 3 names indica, tiburosum, leo represent specific epithets. While the first word பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? மாஞ்சிஃபரா, சொலானம், பாந்தரா இதுல வந்து ஜெனரிக் நேம், அது ஜீனஸை குறிக்கும். அண்ட் ரெப்ரசன்ட் அனதர் ஹையர் லெவல் ஆஃப் டாக்ஸான் ஆர் கேட்டகரி. ஹையர் லெவல் ஆஃப் டாக்ஸான் ஏன்னா கீழே இருக்கக்கூடியது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக்ல ஸ்பீசிஸ் இருக்கும், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், டிவிஷன் ஆர் ஃபைலம், கிங்டம். ஸோ பேசிக்ல இருக்கக்கூடியது வந்து இருக்கலே லோவஸ்ட் வந்து ஸ்பீசிஸ் கீழே இருக்கிறது, அதுக்கு மேல ஜீனஸ் இருக்கும். ஈச் ஜீனஸ் மே ஹாவ் ஒன் ஆர் மோர் தென் ஒன் ஸ்பெசிஃபிக் எபித்தட்ஸ். இந்த இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜீனஸ் வந்து பாந்தரா அப்படின்னு ஒரு ஜீனஸ் எடுத்துக்கோ. இந்த ஜீனஸ்ல 2 விதமான ஸ்பீசிஸ் இருக்கு, நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. இங்க நமக்கு எக்ஸாம்பிளுக்கு 2 ஸ்பீசிஸ் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து லியோ, இன்னொன்று வந்து டைக்ரிஸ். பாந்தரா அப்படின்ற ஒரே ஜீனஸ்ல நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. அதில் நம்ம எடுத்துக்க போற எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறது வந்து லியோ, டைக்ரிஸ். லியோங்கிறது லயனை குறிக்கும், டைக்ரிஸ் வந்து டைகரை குறிக்கும். பட் ரெண்டுக்குமே காமனான ஒரு ஸ்பெசிஃபிக் எபித்தட் தான் இருக்கு, அது ஜெனரிக் நேம் தான் இருக்கு. ஸ்பெசிஃபிக் எபித்தட் டிஃபரண்ட், ஜெனரிக் நேம் சேம், ரெப்ரசன்டிங் டிஃபரண்ட் ஆர்கானிசம் பட் ஹேவிங் சிமிலர் மார்ஃபாலஜிக்கல் similarities இருக்கும். For example, Panthera has another specific epithet called tigris. சொலானத்துல பார்த்தீங்கன்னா சொலானம் நைக்ரம், சொலானம் மெலஞ்சினா அப்படின்னு நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. பட் எல்லாத்தையுமே காமனான ஒரு ஜெனரிக் நேம் இருக்கு. Human beings belong to a species called sapiens, which is grouped into the
ஜீனஸ் ஹோமோ, நம்மளோட ஸ்பெசிஃபிக் எபிதெட் வந்து செப்பியன்ஸ், நம்மளோட ஜென்ரிக் நேம் வந்து ஜீனஸ். The scientific name thus for human being is written as Homo sapiens. Next வந்து genus அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Genus comprises of a group of related species which has more characters in common in comparison to the species of other genera. Example பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஜீனஸ் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஜீனஸ்னு எடுத்துக்குவோம். இது ஒரு ஜீனஸ், இது ஒரு ஜீனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜீனஸ் வந்து பாந்தரா அப்படிங்கிற ஒரு ஜீனஸ். இதுல வந்து டைக்ரஸ் அப்படின்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு. இன்னொன்று வந்து லியோ அப்படின்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு. இப்போ இதே பிளான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சொலானம் அப்படின்னு ஒரு ஜீனஸ் இருக்குன்னா அதுக்குள்ள சொலானம் டியூபரோசம், மாதிரி சொலானம் நைக்ரம், சொலானம் மெலஞ்சினா. இந்த ஜீனஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் எல்லாத்துக்குமே ஒரு காமனான சிமிலாரிட்டிஸ் இருக்கும். என்ன சிமிலாரிட்டிஸ்? எல்லாமே கேட் ஃபேமிலியை சேர்ந்தது. இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு நிறைய மார்ஃபாலஜிக்கல் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸாக இருந்தாலும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். பட் இந்த லியோவுக்கும் சொலானம் டியூபரோசத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கிடையாது. இந்த ஜீனஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் எல்லாத்துக்குமே ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ், குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ், அதுக்கு பேர் தான் என்ன? ஜீனஸ். இந்த ஜீனஸ் வந்து இன்னொரு ஜீனஸ்க்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். We can say that genera are aggregates of closely related species. அப்ப என்ன சொல்லுவோம்? இதுக்கு பேரு aggregates of closely related species. ஒன்னோட ஒன்று க்ளோஸான ரிலேட் ஆகக்கூடிய, அதாவது க்ளோஸான, அதாவது நெருங்கிய உறவு இருக்கக்கூடிய ஸ்பீசிஸோடைய அக்ரிகேட்ஸ், குழுமம் அல்லது ஒருங்கிணைப்பு பேரு தான் ஜெனரா அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், potato and brinjal are two different species but both belong to the same genus called solanum. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், கத்திரிக்காய் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஆனால் இது ரெண்டுமே ஒரே ஜீனஸை சேர்ந்தது தான். அந்த ஜீனஸ்க்கு பேர் தான் சொலானம். அதே மாதிரி பாந்தரா லியோ, அது லயனை குறிக்கும். பாந்தரா பாடஸ் அப்படிங்கிறது லெப்பர்டை குறிக்கும். பாந்தரா டைக்ரிஸ்ங்கிறது டைகரை குறிக்கும். மூணுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஆனால் இதெல்லாமே காமனான ஜீனஸை சேர்ந்தது. இதெல்லாமே பாந்தரா அண்டர் ஜீனஸை சேர்ந்தது. This genus differs from other genus Felis, which includes cats. இன்னொரு ஜீனஸ் வந்து Felis அப்படின்ற ஒரு ஜீனஸ்ல இருக்கு, அதுவும் கேட் ஃபேமிலியை சேர்ந்தது தான். The next category வந்து family. Family has a group of related genera with still less number of similarities as compared to genus and species. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிங்கிறது இன்னும் ஒரு பெரிய ஒரு குரூப். அந்த குரூப்புக்குள்ள நிறைய ஜீனஸ் இருக்கும். இது வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை இது ஒரு ஜீனஸ் இருக்கும், ஜீனஸ் 1, இது வந்து ஜீனஸ் 2, இது வந்து ஜீனஸ் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃபேமிலினா என்ன? Group of related
ஜெனரா. ஜெனரா என்ன? குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ். அடுத்து வர 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 எல்லாம் குரூப்னு முன்னாடி இருக்கிறத சேர்ந்து சொல்லிட்டே போயிடலாம். ஃபேமிலிஸ் ஆர் த கேரக்டரைஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஸ்பீசிஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். Families are characterized on the basis of both vegetative and reproductive features. இதோட ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேஸ்ட் ஆன் ஃபேமிலி வந்து பேஸ்ட் ஆன் முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ். Key features of the plant species. Among plants, for example, 3 different genera இருக்கு. இப்போ 3 different genera எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க. ஒன்று சொலானம், வந்து பெட்டூனியா, மூணாவது டத்தூரா. இதெல்லாமே ஒரே ஃபேமிலி சொலனேசியே அப்படிங்கிற ஃபேமிலியே சேர்ந்தது. இந்த ஃபேமிலி பேர் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்குவோம். சொலனேசியே எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜீனஸ் 1 வந்து சொலானம், ஜீனஸ் 3 வந்து டத்தூரா, ஜீனஸ் 2 வந்து பெட்டூனியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆனால் 3மே ஒரே ஃபேமிலி சொலனேசியே அப்படின்ற ஃபேமிலி சேர்ந்தது. அமாங் அனிமல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பேந்தராங்கிற ஜீனஸ்குள்ள லயன் இருக்கும், டைகர் இருக்கும், லெப்பர்ட் இருக்கும். பட் ஃபெலிஸ் அப்படிங்கிற இதுவும் கேட்ஸை சேர்ந்தது. இது எல்லாமே ஆனால் ஃபேமிலி வந்து ஃபெலிடே அப்படின்ற ஃபேமிலியை சேர்ந்தது. Similarly, if you observe the features of a cat and a dog, you will find some similarities and some differences இருக்கும். பார்த்தீங்கன்னா டாக்ஸ்க்கும் கேட்ஸ்க்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கும்? எல்லாமே இது ரெண்டுமே 4 காலில் நடக்கக்கூடியது. டிஃப்ரெண்ட் என்ன? அதோட மார்ஃபாலஜி வேற மாதிரி இருக்கும், அதோட எபிலிட்டிஸ் வேற மாதிரி இருக்கும். இதெல்லாமே அதோட டிஃப்ரென்சஸ். அதனால they are separated into 2 different families. ஒரு ஃபேமிலி ஃபெலிடே அப்படிங்கிற ஃபேமிலி வந்து கேட்டோட ஃபேமிலி. ஃபெலிடே அப்படின்றது கேட் ஃபேமிலி. ஃபெலிடே அப்படின்றது கேட் ஃபேமிலி. கேனிடே அப்படின்னா கெனைன் டீத். கெனைன் டீத்னா சிங்கப்பல் இருக்கும், அந்த ஷார்ப்பான டீத் சிங்கப்பல்னு சொல்லுவோம். ஆனால் அது ஷார்ப்பான டீத். இந்த கேனிடே இருக்கிறது வந்து டாக்ஸ் ஃபேமிலி சேர்ந்தது. அடுத்தது வந்து அடுத்த டாக்ஸானமிக் ஹியரார்கி வந்து ஆர்டர். You have seen earlier that categories like species, genus and families are based on the number of similar characters. இதெல்லாம் ஒற்றுமை இருக்கு, என்னென்னலாம் கேரக்டர்ஸ் வந்து குணாதிசயங்கள் ஒற்றுமைப்படுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலிஸ்லாம் பார்த்தோம். ஜென்ரலி ஆர்டர் அண்ட் அதர் ஹையர் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பேஸ்ட் ஆன் அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர். ஒரு சிங்கிள் கேரக்டர் பேஸ் பண்ணது இல்லை. இதெல்லாம் இதுக்கு மேலே வர்றது எல்லாமே அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணுது. ஆர்டர் அண்ட் அபோவ் டாக்ஸானமிக் ஹியரார்கிஸ் வந்து பேஸ்ட் ஆன் சிங்கிள் கேரக்டர் கிடையாது, பேஸ்ட் ஆன் அக்ரிகேட். ரொம்ப முக்கியமானது அக்ரிகேட் of characters. Order being a higher category is the assemblage of families which exhibit few similar characters. நம்ம டாக்ஸானமிக் ஹியரார்கி அதிகமாக சிமிலாரிட்டிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஸ்பீசிஸு, ஜீனஸு, ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், டிவிஷன் ஆர் ஃபைலம், கிங்டம் இருக்கா? இப்போ இந்த இதுல தான் இருக்கும், இந்த ஹியரார்கியில தான் இருக்கும். இதுதான் பேசிக்கான யூனிட். இங்க ஸ்பீசிஸ்ல இருக்கக்கூடியதுல சிமிலாரிட்டிஸ் வந்து ஹையா இருக்கும். மேல போக போக போக
as we go up, மேலே போக போக similarities decreases. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். மேலே போக போக சிமிலாரிட்டிஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ நம்ம ஆர்டர் என்ன சொல்லலாம்? ஆர்டர் இஸ் a group of related families அப்படின்னு சொல்லிடலாம். The similar characters are less in number as compared to different genera. ஏன்னா மேலே போக போக சிமிலாரிட்டிஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. Plant families like Convolvulaceae, Solanaceae are included in the order Polymoniales, mainly based on floral characters. இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு எம்சிக்யூ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்கலாம் அப்படின்னா, Convolvulaceae அப்புறம் Solanaceae இதெல்லாமே என்ன ஆர்டர்ல வைக்கிறாங்க அப்படின்னா பாலிமோனியல்ஸ் அப்படின்ற ஆர்டர்ல வைக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி? பேஸ்ட் ஆன் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஃப்ளோரல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி இதை இந்த ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் ஆர்டர்ல வச்சிருக்காங்க. அனிமல் ஆர்டர் கார்னிவோரே இன்க்ளூட்ஸ், இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கார்னிவோரே அப்படின்றதுல ஆர்டர்ல நிறைய ஃபேமிலிஸ் வரும். என்ன எக்ஸாம்பிள்? ஃபெலிடே. ஃபெலிடேனா கேட் ஃபேமிலியை சேர்ந்தது. கேனிடே டாக் ஃபேமிலி. இதெல்லாமே ஃபேமிலிஸ். ஏன் அப்படின்னா எல்லாமே மாமிசம் சாப்பிடக்கூடிய கார்னிவோர்ஸ். சிம்பிள். அடுத்த கேட்டகரி வருவோம். அடுத்த கேட்டகரி பேரு கிளாஸ். This category includes related orders. ஈஸியா நம்ம இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டோம், SGFOCDK ஆர்டரை ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கு மேல உள்ளது இட்ஸ் a group. இப்போ ஜீனஸ்னா என்ன? குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ். ஃபேமிலினா என்ன? குரூப் ஆஃப் ரிலேட்டட் குரூப்ஸ். ஆர்டர்னா என்ன சொல்லுவோம்? குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஃபேமிலிஸ். இந்த மாதிரி ஈஸியா நம்மளே டிஃபைன் பண்ணிக்க முடியும். இப்போ கிளாஸ்னா என்ன? கிளாஸ்னா என்னன்னா குரூப் ஆஃப் ரிலேட்டட் orders. For example, order Primata comprising of monkey, gorilla, gibbon is placed in a class Mammalia, which includes other order Carnivora, which includes tiger, cat, dog. Class Mammalia has other class orders as well. Example கொடுத்திருக்காங்க. Mammalia. மேமல்ஸ்னா என்ன? பாலூட்டிகள். இப்படின்றது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்ல ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் பேரு ஆர்டர் பிரைமேட்டா. இது வந்து குரங்கு குடும்பத்தை சேர்ந்ததுங்க. என்னென்ன எக்ஸாம்பிள்? கொரில்லா, கிப்பன், இதெல்லாம். ஆர்டர் 2 இந்த மாதிரி நிறைய ஆர்டர் இருக்கும். இதுல நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறதுக்கு இன்னொரு ஆர்டர் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கார்னிவோரா. இந்த கார்னிவோரால என்னென்ன இருக்கும்? ஃபெலிடே அப்படின்ற ஒரு ஃபேமிலியும் கேனிடே அப்படின்ற ஒரு ஃபேமிலியும் இருக்கும். ஃபெலிடேனா கேட் ஃபேமிலி, கேனிடேனா டாக் ஃபேமிலி. கிளாஸ் மேமலியா ஹஸ் அதர் ஆர்டர்ஸ். அடுத்த குரூப்புக்கு போகலாம். அடுத்த கேட்டகரிக்கு பேரு ஃபைலம். Classes comprising animals like fishes, amphibians, reptiles, birds along with mammals constitute a higher category. அதுக்கு மேல உள்ள கேட்டகரி பேரு ஃபைலம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ஃபைலம் இது எல்லாத்துக்குமே நோட்டோ கார்டு இருக்கும். நோட்டோ கார்டுனா வெர்டிபிரல் காலம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு எம்பிரியானிக் ஸ்ட்ரக்சர். அதுக்கு பேர் தான் நோட்டோ கார்டு. அந்த நோட்டோ கார்டு இருக்கிறதுக்கு எல்லாமே
ஃபைலம் கார்டேட்டா. இந்த ஃபைலம் கார்டேட்டால நிறைய கிளாஸ் இருக்கு. ஒரு கிளாஸ் மெமாலியா, கிளாஸ் ஏவ்ஸ், கிளாஸ் ரெப்டிலியா, கிளாஸ் பிஸ்ஸஸ், கிளாஸ் ஆம்ஃபிபியா. இது எல்லாத்துக்குமே நோட்டா கார்டு இருக்கும். அதனால இது எல்லாத்துக்குமே சேர்ந்து பல கிளாஸ் சேர்ந்தது ஒரு ஃபைலம். அனிமல் கிங்டத்துல அதுக்கு பேரு ஃபைலம்னு சொல்லுவோம். பிளான்ட்ஸ்ல அதுக்கு பேரு டிவிஷன்ஸ். அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைலம் அப்படின்ற வார்த்தையை மூலமா டினோட் பண்ணுவோம். இதை பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு டிவிஷன் அப்படின்னு ஒரு பேர். All these are based on some common features like presence of notochord. சொன்னோமா, notochord படிச்சது மாதிரி. அடுத்து dorsal hollow neural system. பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஹாலோவான ஒரு நியூரல் சிஸ்டம், அதுல இருந்தால் ஸ்பைனல் கார்டு, வெர்டிபிரல் காலம்லாம் டெவலப் ஆகும். ஆர் இன்க்ளூடட் இன் ஃபைலம் கார்டேட்டா. இன் கேஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், கிளாஸஸ் வித் ஃபியூ சிமிலர் கேரக்டர்ஸ் அசைன் டு ஹையர் கேட்டகரி கால்டு டிவிஷன். அனிமல்ஸ்ல அதுக்கு பேரு ஃபைலம், பிளான்ட்ஸ்ல அதுக்கு பேரு டிவிஷன். அடுத்து ஹையர் கேட்டகரி போவோம். அடுத்த ஹையர் கேட்டகரி பேரு கிங்டம். இதுதான் ஹையஸ்ட் கேட்டகரி. ஆல் அனிமல்ஸ் பிலாங்கிங் டு வேரியஸ் ஃபைலா ஆர் அசைன் இன் டு ஹையஸ்ட் கேட்டகரி. இப்போ லோவஸ்ட் கேட்டகரி என்ன? ஸ்பீசிஸ். ஒரு எம்சிக்யூ. லோவஸ்ட் கேட்டகரி என்ன? லோவஸ்ட் கேட்டகரி ஸ்பீசிஸ். கிங்டம்னா highest category. Contains different phylum or divisions. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிங்டம் அனிமாலியா, கிங்டம் பிளான்டே, இதெல்லாமே கிங்டம். கிங்டம் அனிமாலியா வந்து இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த அனிமல்ஸ். பிளான்டே இன்க்ளூட்ஸ் ஆல் த plants from various divisions. Henceforth, we will refer to these two groups as animals and plant kingdoms. The taxonomic categories from species to kingdom have been shown in an ascending order, starting with species. இது வந்து figure 1.1ல சொல்லியிருக்காங்க, அதை பார்ப்போம். These are broad categories. However, taxonomists have also developed subcategories in hierarchy to facilitate more sound and scientific placement of various taxa. அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. as we go higher from species to kingdom, the number of common characteristics goes on answer என்ன? decreasing. காமன் கேரக்டர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் கீழ இருந்து மேல போறப்போ. goes on decreasing. lower the taxa, more are the characteristics that the members within the taxa share. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்ஸான் வந்து லோவரா இருக்க சிமிலாரிட்டிஸ் வந்து ஹையரா இருக்கும். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஹையர் தி கேட்டகரி, கிரேட்டர் இன் த டிஃபிகல்ட்டி ஆஃப் டிட்டர்மைனிங் ரிலேஷன்ஷிப். கேட்டகரி கூட கூட ரிலேஷன்ஷிப்பை டிட்டர்மைன் பண்றது கஷ்டமாயிட்டே போகும். Hence, the problem of classification becomes more complex. மேல போக காம்ப்ளெக்ஸ் அதிகமாயிட்டே போகும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். மேன் அப்படின்றவங்களோட பயாலஜிக்கல் நேம், நம்மளோட பயாலஜிக்கல் நேம் வந்து ஹோமோ செப்பியன்ஸ். ஹோமோ செப்பியன்ஸ்க்கு செப்பியன்கிறது ஸ்பீசிஸ் நேம் ஆர் ஸ்பெசிஃபிக் எபித்தட், இல்லை ஹோமோங்கிறது ஜீனஸ் நேம். நம்மளோட ஃபேமிலி பேர் என்ன? ஹோமினிடே. நம்மளோட ஆர்டர் பேர் என்ன? பிரைமேட்டா. நம்மளோட கிளாஸ் பேர் என்ன? மெமாலியா. நம்மளோட ஃபைலம் ஆர் டிவிஷன் பேரு கார்டேட்டா. நம்மளோட கிங்டம் பேர் என்ன? அனிமாலியா. அதே மாதிரி ஹவுஸ் ஃப்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? மஸ்கா டொமஸ்டிகா. ஜீனஸ் நேம் மஸ்கா.
ஃபேமிலி வந்து மெசிடே, ஆர்டர் வந்து டிப்டீரா, கிளாஸ் வந்து இன்செக்டா, ஃபைலமா டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோடா. இந்த மாதிரி அடுத்து மேங்கோக்கு வச்சிருக்காங்க. மேங்கோக்கு மாஞ்சிஃபரா இண்டிகா, இண்டிகாங்கிறது ஸ்பெசிஃபிக் எபித்தட், மாஞ்சிஃபராங்கிறது ஜெனரிக் நேம், அனகாடியேஷியே அப்படின்றது ஃபேமிலி நேம், சாப்பின்டேல்ஸ் அப்படின்றது ஆர்டர் நேம், டைகாட்லிடே அப்படின்னா 2 காட்லிடன் இருக்கும், அதனால அதுக்கு கிளாஸ் வந்து டைகாட்லிடே. ஃபைலம் ஆர் டிவிஷன் பேரு ஆஞ்சியோஸ்பெர்மே. வீட்டுக்கு பேரு ட்ரைட்டிகம் எஸ்டிவம். எஸ்டிவம்ங்கிறது ஸ்பீசிஸ் நேம், ட்ரைட்டிகம்ங்கிறது ஜெனரிக் நேம். ஃபேமிலி வந்து போயேசியே, ஆர்டர் வந்து போயேல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மோனோகாட்லிடனே, இது வந்து டைகாட்லிடன், இது மோனோகாட்லிடன். இது 2 காட்லிடன் இருக்கும், மோனோனா 1 காட்லிடன் தான் இருக்கும். ரெண்டுமே ஆஞ்சியோஸ்பெர்ம். ஆஞ்சியோஸ்பெர்ம்னா என்ன? ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இதை பற்றி நம்ம இனிமேல் படிப்போம், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன அப்படின்ட்டு. இது ரெண்டுமே என்ன? பிளான்ட்ஸை சேர்ந்தது. இவங்க 2 பேர் யாரு? அனிமாலியை சேர்ந்தவங்க. அடுத்து டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். எய்ட்னா ஹெல்ப் பண்ணுறது நமக்கு. டாக்ஸானமிக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, டாக்ஸானமிக் ஸ்டடிஸ் ஆஃப் வேரியஸ் குரூப், வேரியஸ் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் அதர் டாக்ஸானமிக் ஆர் யூஸ்ஃபுல் இன் எதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா என்ன டைப் ஆஃப் ஃபுட் கிராப்ஸ் இருக்கு, என்னதெல்லாம் கேஷ் கிராப்ஸ் இருக்கு, இதெல்லாம் கமர்ஷியல் கிராப், பணப்பயிர் என்ன, உணவு தானியங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபாரஸ்ட்ரி, என்ன செடி என்னென்ன மரங்கள் வளர்த்தோம்னா எந்த மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது, வைல்ட் லைஃப் எப்படி பாதுகாக்கிறது, வனவிலங்குகள் எப்படி பாதுகாக்கிறது. இண்டஸ்ட்ரி, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரெட் மேக்கிங்க்கு வந்து ஈஸ்ட் முக்கியம். இன்சுலின் சிந்தசிஸ்க்கு, இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு ஈஸ்ட், ஈகோலை எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆன்டி வெனாம் எடுக்கிறதுக்கு ஸ்னேக்ஸ்ல இருந்து ஆன்டி வெனாம் எடுக்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த டாக்ஸானமிக்கல் இது வந்து ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஜென்ரல் நோயிங் அவர் பயோ ரிசோர்சஸ் அண்ட் அவர் டைவர்சிட்டி, நம்மளுடைய இயற்கை வளங்களை பற்றி, இயற்கை உயிரியல் வளங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டாக்ஸானமி ரொம்ப முக்கியமானது. தீஸ் ஸ்டடீஸ் வுட் ரெக்வயர் கரெக்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிட முடியாது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மூலமாக தான் நம்மளுடைய இயற்கை உயிரியல் வளங்களை நம்மளால சரியான முறையில் பயன்படுத்த முடியும். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ரெக்வயர் இன்டென்சிவ் லெபார்டரி அண்ட் ஃபீல்டு ஸ்டடீஸ். ஆராய்ச்சி கூடம் மற்றும் ஃபீல்ட் ஸ்டடீஸ் வந்து நம்ம நிறைய பண்ணணும். The collection of actual specimens of plants and animals is essential and is the prime source of taxonomic studies. Taxonomic studies க்கு முக்கியமானது என்ன? பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ்க்கான ஆக்சுவல் ஸ்பெசிமன். ஆக்சுவல் ஸ்பெசிமன்னா அந்த உண்மையான அந்த ஒரு 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 பிரதி மாதிரி ஒரு ஒரு ஆக்சுவல் அனிமலை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். ஒரு பிளான்ட்டையோ அனிமலையோ ப்ரிசர்வ் பண்ணி வைப்போம். These are also fundamental to the studies and essential for the training in systematics. Systematics க்கு ரொம்ப முக்கியம். It is used for the classification of an organism and the information gathered. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய தகவலை வச்சுதான் is stored along with the specimens. அந்த ஸ்பெசிமென்ஸோட அதை பற்றின கிடைக்கக்கூடிய தகவல்களை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். எதுக்கு? and it's preserved for future studies. Biologists have established certain procedures and techniques to store and preserve information as well as the specimen. இந்த மாதிரி தகவல்களையும் அதோட ஸ்பெசிமென்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்குன்னு பயாலஜிஸ்ட் பல விதமான செயல்முறைகளையும் டெக்னிக்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, நுணுக்கங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. Some of these are explained to help you understand the usage of these aids. இதெல்லாம் வச்சு இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா ஹெர்பேரியம். ஹெர்பேரியம் இஸ் அ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கலெக்டட் பிளான்ட் ஸ்பெசிமென் தட் ஆர் ட்ரைட், pressed and preserved on sheets. முக்கியமான பாயிண்ட் என்ன? ஹெர்பேரியம். ஃபர்ஸ்ட் இந்த ஹெர்பேரியத்தில் என்ன பண்ண போறோம்? ஸ்பெசிமென்ஸ் ஆர் preserved. எப்படி ப்ரிசர்வ் பண்ணோம்? ட்ரைட், pressed and preserved on sheets. ஒரு ஒரு பேப்பர் எடுத்து, நீட்டான பேப்பர் எடுத்து, ஒரு செம்பருத்தி, ஒரு ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூவை எடுத்து அதுக்குள்ள வச்சு அதை மூடி, ஒரு புக்குக்குள்ள வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஹெர்பேரியம். இப்போ ஒரு ஸ்பெசிமனை நீங்கள் பத்திரமா ப்ரிசர்வ் பண்ணிட்டீங்க. ஃபர்தர் தீஸ் ஷீட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு அக்கார்டிங் டு யூனிவர்சலி அக்செப்டட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஒரு உலகம் ஃபுல்லாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் மூலமாக இதெல்லாம் அடுக்கி வைக்கணும்.
இந்த இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு herbarium showing stored specimens. These specimens along with their description, அதை பற்றின டிஸ்கிரிப்ஷனும் இருக்கணும். இது வந்து செம்பருத்தி, இது வந்து இதோட குணாதிசயங்கள் இப்படி அப்படின்னு நம்ம எழுதி வைப்போம்ல ஹைபிஸ்கஸ் பற்றி. அந்த ஹெர்பேரியம் ஷீட்ஸ்லேயே நம்ம மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். பிகம் அ ஸ்டோர் ஹவுஸ் ஆர் ரிபாசிட்டரி ஃபார் ஃபியூச்சர் யூஸ். நம்மளோட எதிர்கால பயன்பாட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஸ்பெசிமனா இந்த ஹெர்பேரியம் ஷீட்ஸ்லேருந்து எடுக்கலாம். The herbarium sheets also carry a label providing information about the date and place of collection. இது இந்த விஷயம் அந்த ஸ்பெசிமன் எங்க இருந்து கலெக்ட் பண்ணப்பட்டுச்சு, எப்போ கலெக்ட் பண்ணப்பட்டுச்சு, எந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். லோக்கல் ஆர் பொட்டானிக்கல் நேம்ஸ், அதோட லோக்கல் நேம் என்ன, பொட்டானிக்கல் நேம் என்ன, அதோட கலெக்டர், அதை யார் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் அந்த ஹெர்பேரியத்தோட அட்டாச் ஆயிருக்கும். Herbaria also serves a quick referral system in taxonomic studies. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், quick referral systems. Herbarium வந்து quick referral system. வேகமா நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டாக்ஸானமிக்கல் எய்டு தான் வந்து இந்த ஹெர்பேரியம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா botanical gardens. These specialized gardens have collection of living plants for reference. La முக்கியமான பாயிண்ட் என்ன, living plants. ஹெர்பேரியத்துல வந்து டைடு பிளான்ஸ், அதை வந்து வச்சு அழுத்தி அதை கொண்டுருவோம். இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ்ல லிவிங் பிளான்ஸை மெயின்டைன் பண்றோம். லிவிங் பிளான்ஸ், பிளான்ட் ஸ்பீசிஸ் இன் தீஸ் கார்டன்ஸ் ஆர் grown for, இது எதுக்காக வளர்க்குறோம், ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ். முக்கியமா அந்த செடிகளை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அண்ட் ஈச் பிளான்ட் இஸ் லேபிள்ட் அக்கார்டிங் டு தேர் பொட்டானிக்கல் ஆர் சயின்டிஃபிக் நேம் அண்ட் இட்ஸ் ஃபேமிலி. த ஃபேமஸ் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஆர் கியூ கார்டன், இங்கிலாந்துல இருக்கு. முக்கியமான பாயிண்ட், கியூ கார்டன் எங்க இருக்கு, இங்கிலாந்து. இரண்டாவது இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் எங்க இருக்கு, ஹவுரா. ஹவுரா வந்து ஹவுரா பிரிட்ஜ் அந்த கொல்கத்தால இருக்கு. அடுத்து நேஷனல், இதெல்லாம் வந்து எம்சிக்யூ கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இது எங்க இருக்கு அப்படின்னா லக்னோல இருக்கு. லக்னோ உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல். இதெல்லாமே முக்கியமான பாயிண்ட். கியூ வந்து இங்கிலாந்துல இருக்கு, இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஹவுரால இருக்கு, நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து லக்னோ இந்தியாவில் இருக்கு. லக்னோ உத்தரப்பிரதேஷ். ஆக்சுவலா உத்தரப்பிரதேஷ்ங்கிறது லார்ஜஸ்ட் மோஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட் இன் இந்தியா. அடுத்து மியூசியம். பயாலஜிக்கல் மியூசியம்ஸ் ஆர் ஜெனரலி செட்டப் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் சச் அஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல மியூசியம் செட் பண்ணுவோம். மியூசியம்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் preserved plants and animal specimens for study and reference. இங்க வந்து மியூசியத்தில் இருக்கக்கூடியது வந்து உயிரோட இருக்கக்கூடிய பொருட்களுக்கு, உயிரினங்கள், உயிருள்ள அங்க ப்ரிசர்வ் பண்ண அந்த உயிரினங்கள் வந்து உயிர் இருக்காது, அவங்களுக்கு அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்பெசிமென்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் கண்டெய்னர்ஸ் ஆர் ஜார்ஸ் இன் அ ப்ரிசர்வேட்டிவ் சொல்யூஷன். ஒரு குடுவையில ஒரு பெரிய கிளாஸ் ஜாருக்குள்ள ஒரு ஸ்னேக்கையோ ஒரு பிளான்ட்டையோ போட்டு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் லிக்யூட், அது கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு லிக்யூட்ல போட்டிருப்பாங்க. வினிகர் இந்த மாதிரி, ஃபார்மல் இந்த மாதிரி ஏதாவது சொல்யூஷன்ல போட்டிருப்பாங்க. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பெசிமென்ஸ் ஹேவ் ஆல்சோ பீன் ப்ரிசர்வ்ட் அஸ் ட்ரை ஸ்பெசிமென்ஸ். ட்ரை ஸ்பெசிமென்ஸாகவும் அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கலாம். இன்செக்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் இன்செக்ட் பாக்ஸஸ் ஆஃப்டர் கலெக்டிங், கில்லிங் அண்ட் பின்னிங். அதை பின் பண்ணி வச்சிருப்போம், அதுக்கு பேர் இன்செக்ட் பாக்ஸஸ். லார்ஜ் அனிமல்ஸ் லைக் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்டஃப்ட் அண்ட் ப்ரிசர்வ்ட். அதுக்குள்ள ஒரு வைக்கோல் இல்லைன்னா ஏதாவது பஞ்சு இல்லைன்னா ஏதாவது ஒரு நான் ரியாக்டிவ் மெட்டீரியல் மூலமா உள்ள ஸ்டஃப் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோம். மியூசியம் ஆஃபன் ஹேவ் கலெக்ஷன் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். எங்கேயாவது மியூசியம் நீங்க பக்கத்துல அருங்காட்சியகம் போயிருந்தீங்கன்னா அங்க பார்த்துருப்பீங்க, திமிங்கலத்தோட போன்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. சில இதுல வந்து டைனோசரோட டீரெக்ஸ், ட்ரைனோசரஸ் ரெக்ஸோட ஸ்கெலிட்டன்ஸ்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ். ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தோமா, அது மாதிரி இப்போ வந்து ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ். தீஸ் ஆர் பிளேசஸ் வேர் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் கெப்ட் இன் protected
protected environments under human care which enable them to learn about their food habits and behavior. இங்க என்ன பண்றோம், இங்க மெயினானது வந்து லிவிங், உயிரோட இருக்கக்கூடிய கண்டிஷன்ல வச்சிருக்கோம், லிவிங் கண்டிஷன்ஸ்ல மெயின்டைன் பண்றோம். அண்டர் ஹியூமன் கேர், ஹியூமன்ஸ் தான் பாத்துக்கிறாங்க. ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட், பாதுகாக்கப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட், ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட். இதான் ஜுவாலஜிக்கல் பார்க், அறிஞரனா ஜுவாலஜிக்கல் பார்க். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். எதுக்காக அப்படின்னா டு ஸ்டடி அபவுட் தேர் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் பிஹேவியர், டு ஸ்டடி தேர் ஃபுட் ஹேபிட்ஸ் and behavior. All animals in zoo are provided as far as possible the conditions similar to their natural habitat. அவங்க இயற்கையா இருக்கக்கூடிய, இப்போ வந்து ஒரு புலி இருக்கு அப்படின்னா அது காட்டுல இருக்கும், அந்த காடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி as close as possible, அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த அப்படியே உருவாக்கி இருப்பாங்க. Children love visiting these parks, commonly called zoos. இதுக்கு காமனான பேரு zoos. அந்த ஜுவாலஜிக்கல் பார்க்க ஷார்ட்டா ஜூ அப்படின்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரைனோசரஸ் இருக்காரு, இங்க ஒரு கிரேன் இருக்காப்ல, இங்க 2 டைகர் இருக்காரு, இங்க நம்ம எலிஃபண்ட் இருக்காரு. இவங்க எல்லாமே ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ்ல இருக்காங்க. அடுத்து முக்கியமான ஒரு கான்செப்ட் கீ. கீனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீ இஸ் அ டாக்ஸானமிக்கல் எய்ட். முக்கியமான பாயிண்ட் இஸ் அ டாக்ஸானமிக்கல் எய்ட் யூஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் plants and animals based on similarities and differences. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கீங்கிறது என்ன, ஒரு டாக்ஸானமிக்கல் எய்டு. எதுக்கு யூஸ் பண்றோம், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் plants and animals based on similarities, என்னென்னலாம் ஒற்றுமை இருக்கு, என்னென்னலாம் வேற்றுமை இருக்கு, அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ். The keys are based on contrasting characters. முக்கியமானது என்னன்னா contrasting characters. In pairs, ஜோடி ஜோடியா இருக்கக்கூடிய அதாவது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா கான்ட்ராஸ்டா இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அதுகளுக்கு பேர் வந்து கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். It represents generally in pair இருக்கும், contrasting characters called couplet. It represents the choice made between two opposite options. This results in the acceptance of only one and rejection of the other. இந்த கேரக்டர் இருக்கு அப்படின்னா அது அந்த கேரக்டர் அக்செப்ட் பண்ணிக்கும், இந்த கேரக்டர் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடும். Each statement is a key in a key is called lead. கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட், ஈச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர், கீழே இருக்கக்கூடிய ஈச் ஸ்டேட்மெண்ட் பேரு லீட் அப்படின்னு சொல்லுவோம். செப்பரேட் டாக்ஸானமிக் கீஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் ஈச் டாக்ஸானமிக் கேட்டகரி. ஈச் கேட்டகரிக்கு செப்பரேட் கீஸ் இருக்கும். Keys are generally analytical in nature. ஓகேமா, இது வந்து அனாலிசிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அடுத்து வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளோரா, மேனுவல்ஸ், மோனோகிராஃப்ஸ், கேட்லாக்ஸ், இதெல்லாமே அதர் மீன்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிஸ்கிரிப்ஷன். வேற எப்படிலாம் வந்து வரையறுக்கலாம் உயிரினங்கள் அப்படின்னா ஃப்ளோரா, manuals, monographs and catalogs. They also help in correct identification. Flora contains actual account of habitat and distribution of plants of a given area. ஒரு particular area, flora என்னன்னா ஒரு particular ஏரியால இருக்கக்கூடிய, அதாவது particular ஏரியா அப்படின்னா habitat, உயிர் வாழ்ற இடம், அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், எங்க அந்த ஏரியால என்னென்னலாம் பிளான்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தின ஒரு டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன். They provide index of the plant species found in a particular area. எந்த அளவுக்கு
டிஃப்ரெண்ட் டைவர்சிட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது அந்த ஏரியாவில் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃப்ளோரா யூஸ் பண்ணுது. Manuals are useful in providing information for identification of names of the species found in an area. Manual அப்படின்னா information for identification names of the species. முக்கியமானதுன்னா நேம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் மேனுவல். நேம்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய நேம்ஸ் ஆஃப் த ஸ்பீசிஸோட நேம்ஸை கண்டுபிடிக்கிறது தான் பர்டிகுலர் ஏரியா, அது பேர் மேனுவல். அடுத்து வந்து மோனோகிராஃப். இந்த மோனோகிராஃப்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் எனி ஒன் டாக்ஸான், அதான் மோனோகிராஃப். எக்ஸாம்பிள், இந்த டாக்ஸான் எப்படி இருக்கலாம்? ஒன்று ஸ்பீசிஸாக இருக்கலாம், அல்லது ஜீனஸாக இருக்கலாம், அல்லது கிளாஸாக இருக்கலாம், எக்ஸெட்ரா. எந்த டாக்ஸான வேர்டு இருக்கலாம். நம்ம சாப்டரோட முடிவுக்கு வந்துட்டோம். சம்மரி என்னன்னு பார்த்துடலாமா? த லிவிங் வேர்ல்ட் இஸ் ரிச் இன் வெரைட்டி. Millions of plants and animals have been identified and described, but large number still remains unknown. நம்ம பல லட்சக்கணக்கான பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சு அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், நிறைய எடுத்திருக்கோம். ஆனாலும் இன்னும் நமக்கு தெரியாத உயிரினங்கள் நிறைய இருக்கு. The very range of organisms in terms of size, color, habitat, physiological and morphological features make us defining characters of living organisms. பலவித உயிரினங்களோட சைஸ், கலர், அது உயிர் வாழ்ற இடம், அவங்களுடைய வெளிப்புற தோற்றம், உள்ள நடக்கக்கூடிய பிசியாலஜிக்கல் ப்ராசஸ், இது எல்லாமே தான் ஒரு பர்டிகுலர் அனிமலை, ஒரு பிளான்ட்டை டிஃபைன் பண்றதுக்கு, வரையறுக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. இன் ஆர்டர் டு ஃபெசிலிட்டேட் தி ஸ்டடி ஆஃப் கைண்ட்ஸ் அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ், biologists have evolved certain rules and principles for identification. biologists என்ன பண்ணிருக்காங்க? இந்த மாதிரி இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். ஐடென்டிஃபைனா கண்டுபிடிக்கிறது, நாமன்கிளேச்சர்னா பேர் வைக்கிறது, கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா வகைப்படுத்துதல். The branch of knowledge dealing with these aspects is referred to as taxonomy. taxonomy என்ன? Identification, nomenclature and classification. INC. The taxonomic studies of various species of plants and animals is useful in எதெல்லாம் யூஸ் ஆகுது? agriculture, forestry, industry and in general for knowing our bioresources. நம்ம இயற்கை உயிரியல் வளங்களையும் அதோட வேறுபாடையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. The basics of taxonomy like identification, naming and classification are universally evolved. உலகம் ஃபுல்லா அங்கீகரிக்கப்பட்டு ஒத்துக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் கோடை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பேஸ்ட் ஆன் ரிசம்பிளன்சஸ், ஒற்றுமை, அண்ட் டிஸ்டிங் டிஃபரன்சஸ், என்னென்னலாம் வேற்றுமை இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இதை நம்ம படிக்கிறது, வகைப்படுத்துறது, இதெல்லாம் பண்றோம். ஈச் ஆர்கானிசம் இஸ் ஐடென்டிஃபை as a correct scientific or biological name comprising of two words. அதுக்கு சிஸ்டம் பேரு பைனாமியல் நாமென்க்ளேச்சர். கண்டுபிடிச்சது யாரு? காரோலஸ் லின்னேயஸ். An organism represents and occupies a place or position in a system of classification. அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு பேரு டாக்ஸான். அந்த ஈச் டாக்ஸானமி கேட்டகரிக்கு பேரு டாக்ஸான். இந்த டோட்டல் சிஸ்டத்துக்கு பேரு டாக்ஸானமிக்கல் ஹிரார்கி. நம்ம நிமோனிக் படிச்சோம்ல, SGFOCDK. SGFOCDK இதான் டாக்ஸானமிக் hierarchy. Taxonomists have developed a variety of taxonomic aids. நம்ம இந்த ஆர்கானிசம்லாம் பற்றி படிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டாக்ஸானமிக் எய்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் ஹெர்பேரியா. ஹெர்பேரியானா ஒரு ஷீட்டில் ஒட்டி வச்சு அதை ப்ரிசர்வ் பண்ணுறது. மியூசியம் அப்படின்னா பாட்டிலில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணுறது, அதாவது பாக்ஸில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணுறது. பொட்டானிக்கல் கார்டனா உயிரோட வச்சிருக்கிறது பிளான்ட்ஸை. ஜுவாலஜிக்கல் பார்க்ஸில் அனிமல்ஸை உயிரோட வச்சிருக்கிறது, அதாவது அதோட அஸ் ஃபார் அஸ் பாசிபிள் க்ளோஸ் டு தேர் ஹேபிட், நேச்சுரல் ஹேபிட். அவங்க இயற்கையிலே அவங்க தங்குற இடம் எப்படி இருக்குமோ முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்கி அங்கே வந்து பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் வச்சிருக்கிற methods. It requires special techniques for collection and preservation of specimens in herbaria and museum. Live specimens on other hands of plants and animals are found in botanical gardenலயும் zoological parkலயும் லைவ் ஸ்பெசிமன் வச்சிருப்போம். ஹெர்பாரியால மியூசியத்துலாம் preserved specimens வச்சிருப்போம். Taxonomists also prepare and disseminate information through manuals and monographs for further taxonomic studies. manual என்ன, மோனோகிராஃப் என்ன அப்படின்றத மேலே எழுதியிருக்கோம்.
டாக்ஸானமிக் கீஸ் டூல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டடி ஆர்கானிசம் அனிமல்ஸையோ பிளான்ட்ஸையோ பற்றி டாக்ஸானமிக்கல் ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த கீஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க.